Hi friends, this is Lagi. Welcome to Labis Check for Trades. நம்ம இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து போன பைத்தான் சீரீஸ்ல நம்ம வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துருக்கோம். இப்போ வந்து பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பைத்தான் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் வந்து அதில் டைப் பண்ணி சொல்றேன். அதுக்கப்புறமா நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான்ல கேரக்டர் செட். கேரக்டர் செட்ல என்ன இருக்குன்னா லெட்டர்ஸ்ல நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட். இதோட ஆஸ்கி வேல்யூஸ் என்ன வரும்னா 65 to 90. இதுவே ஸ்மால் லெட்டர் ஏ டு இசட்டா இருந்துச்சு அப்படின்னா இதோட ஆஸ்கி வேல்யூஸ் வந்து 97 to 122. டிஜிட்ஸ் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து டிஜிட்ஸ் வரும். டிஜிட்ஸ் வந்து 0 to 9. அப்புறமா ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் உங்களுக்கு இந்த இதை தவிர வேற என்னெல்லாம் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாமே வந்துடும். நான் இங்கே போட்டுடுறேன். இதெல்லாம் தான் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் வந்துடும். இதெல்லாம் தான் கேரக்டர் செட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டோக்கன்ஸ் அப்படின்னா என்னன்னா டோக்கன் இஸ் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் ஆஃப் அ பைத்தான் ஸ்கிரிப்ட் தட் இஸ் மீனிங்ஃபுல் டு தி இன்டர்பிரட்டர். அதாவது இப்போ ஒரு சென்டென்ஸ்ல இப்போ ஒரு வேர்ப் இல்லை நவுன் இருக்கிற மாதிரி இப்போ பைத்தான்ல நம்மளுக்கு டோக்கன்ஸ். ஏன் இப்போ நடுவில் வந்தேன். டோக்கன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சென்டென்ஸில் இப்போ நவுன் வேர்ப் இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன எலமெண்ட்ஸும் இருக்கிற மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எப்படி நம்மளுக்கு இங்கிலீஷ்லையோ அதே மாதிரி டோக்கன்ஸ் பைத்தானில். இப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் அந்த டோக்கன்ஸ் உள்ளார என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். டோக்கன்ஸ் உள்ளார என்னென்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், அப்புறமா லெட்டர்ஸ், அதுக்கப்புறமா ஆப்ரேட்டர்ஸ், அப்புறமா டீலிமிட்டர்ஸ். ஓகே, நம்ம ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து பைத்தான் ஷெல்குள்ள போய்க்கலாம். ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ அது வந்து ஒரு வேரியபிள். இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங்கோ இல்லைன்னா நியூமெரிக் வேல்யூ அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேரியபிள் பேர் ஐடென்டிஃபையர்ஸ்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா இந்த ஏங்கிறது ஐடென்டிஃபையர். அந்த ஐடென்டிஃபையர்ஸ்க்கு ரூல்ஸ் இருக்கு. பைத்தான்ங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கேஸ் சென்சிட்டிவ். இப்போ இது கேபிட்டல் ஏங்கிறது வந்து கன்சிடர் பண்ணது. இது ஸ்மால் லெட்டர் ஏ மட்டும்தான். இப்போ HTMLலாம் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்லாம் எதுவும் பெருசாக வித்தியாசம் பார்க்குறது. இப்போ ஏன்னு கொடுத்தா 10ன்னு வரும். அதுவே நான் வந்து கேபிட்டல் ஏ கொடுத்தா எரர் காமிக்கும். ஏன்னா நான் கேபிட்டல் ஏ மென்ஷன் பண்ணல. ஸோ இப்போ வந்து ஐடென்டிஃபையர்ஸ்க்கு இருக்கிற ரூல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்கோரை ஆரம்பிக்கலாம். அண்டர்ஸ்கோரை நேம் ஆரம்பிக்கலாம். அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங் நான் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து அண்டர்ஸ்கோர் ஆரம்பிக்கலாம். அதேமாதிரி கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்லாம் இருக்கலாம். ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. வேற எந்த சிம்பிள்ஸும் ஐடென்டிஃபைஸ் இருக்கக்கூடாது. நம்பர்ஸ் இருக்கலாம், ஆனால் நம்பர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடாது, எண்டிங்கில் தான் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் போட்டு பார்ப்போம். எரர் காமிக்குது. ஸோ நம்பர் வரக்கூடாது. அதேமாதிரி சிம்பிள்ஸும் இருக்கக்கூடாது. ஒன்லி சிம்பிள் வந்து அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் இருக்கலாம். இதுவும் பாருங்க சின்டெக்ஸ் எரர் காமிக்குது. இப்போ ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. இங்கே ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. ஆனால் நம்பர் வந்து பின்னாடி இருக்கலாம், இல்லை நடுவுலையும் இருக்கலாம். இப்போ வந்து நான் இதே கொடுக்குறேனே, இது வந்து வேலிட். அதே மாதிரி இதுவும் வேலிட். இதெல்லாம் தான் ஐடென்டிஃபையர்ஸ்க்கு என்ன ரூல்ஸ்?
அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். அண்டர்ஸ்கோர் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அப்புறமா நம்பர்ஸும் இருக்கலாம், ஆனால் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடாது. அப்புறம் எந்த ஒரு வேற சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் ஐடென்டிஃபையர்ஸ். கீவேர்ட்ஸ் அப்படின்னா வந்து ஏற்கனவே வந்து பைத்தான்ல வந்து ஒரு ரிசர்வ்டான வேர்ட்ஸ் தான் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்றது. இப்போ வந்து நம்ம இங்கேயே வந்து இம்போர்ட் கீவேர்ட், இப்போ கீவேர்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? இம்போர்ட் கீவேர்ட் அப்படின்னு நான் கொடுத்தோம் அப்படின்னா கீவேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? பிரிண்ட் ஆஃப். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நம்ம கீவேர்ட்ஸ். ஃபால்ஸ், நன், ட்ரூ, இந்த 3 கீவேர்ட்ஸ் மட்டும்தான் ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டலில் இருக்கும். மீதி எல்லா கீவேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும். வேறு எந்த ஒரு கீவேர்டுமே உங்களுக்கு வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்காது. ஸ்டார்டிங் நடுவரி எங்கேயுமே கேபிட்டல் லெட்டர் வராது. அதுக்கப்புறம் இந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஐடென்டிஃபையர்ஸை யூஸ் பண்ணவும் முடியாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா லிட்ரல்ஸ். லிட்ரல்ஸ் அப்படின்னா இப்போ வேரியபிள்ஸ், நம்ம வந்து அந்த வேரியபிள்ஸில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்னென்ன டைப் இருக்குன்னா ஸ்ட்ரிங் லிட்ரல், நியூமெரிக் லிட்ரல், ஃப்ளோட்டிங் லிட்ரல், பூலியன் லிட்ரல், கலெக்ஷன் லிட்ரல். ஓகே, இப்போ ஸ்ட்ரிங் லிட்ரல் பார்த்தோம்னா அது வந்து கொட்டேஷனில் இருக்கும், லெட்டர்ஸாக இருக்கும். நம்பர்ஸ் கூட இருக்கலாம், சிம்பிள்ஸும் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. நம்ம காமனாக பார்த்தா லெட்டர்ஸ் தான் இருக்கும். ஏ இஸ் ஈக்குவல் டு பார்த்தா ஏ இஸ் ஈக்குவல் டு மை ஸ்கூல். இது ஸ்ட்ரிங் லெட்டர். பி இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 1 2 2 3. இது வந்து நியூமெரிக் லெட்டர், ஏன்னா ஃபுல்லாக நம்பர்ஸ் தான். இதுவே ஃப்ளோட்டிங் லெட்டரல் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. சி இஸ் ஈக்குவல் டு 6.998. இதுவே பூலியன் லிட்ரல் அப்படின்னா இந்த ட்ரூ ஃபால்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது இருக்கணும். இதுவே கலெக்ஷன் லிட்ரல்ல என்னென்னலாம் வரும்னா லிஸ்ட், அரே, செட்டு, டப்பிள், டிக்ஷனரி. நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட்டு, டப்பிள் அண்ட் டிக்ஷனரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லிஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். லிஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஆரம்பிக்கும். லிஸ்ட்டு வந்து ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப். டப்பிள் வந்து ஒரு இம்மியூட்டபிள் டேட்டா டைப். மியூட்டபிள் அப்படின்னா ஒரு வேல்யூவும் சேஞ்ச் பண்ண முடியும். அதுவே இம்மியூட்டபிள் அப்படின்னா ஒரு வேல்யூவும் சேஞ்ச் பண்ண முடியாது. டப்பிள் வந்து பேரந்தசிஸில் க்ளோஸ்டாக இருக்கும். இங்கே டப்பிள், செட்டு, அரே, டிக்ஷனரி, லிஸ்ட்டு இது எல்லாமே வந்து கமாஸால் செப்பரேட் ஆகிருக்கும். இப்போ டிக்ஷனரி வந்து கர்லி ப்ராக்கெட்டால் என்க்ளோஸ்டாக இருக்கும். அது ஒரு கீ வேல்யூ பேரால் இருக்கும். அந்த கீ வேல்யூ பேர் வந்து கோலனால் செப்பரேட் ஆகிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 4 ஏதோ ரெட், 5 எல்லோ. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் ஈக்குவல் டு கொடுக்க மறந்துட்டேன். ஓகே, இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு இப்போது லிட்ரல்ஸ். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல், நியூமெரிக் லிட்ரல், ஃப்ளோட்டிங் லிட்ரல், அப்புறமா பூலியன் லிட்ரல், அது மாதிரிலாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் லைக் உங்களுக்கு தெளிவாக புரியாமல் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு டைப்புங்கிற ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் வச்சு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்தா நம்மளுக்கு வந்து கிளாஸ் எஸ்டிஆர் அப்படின்னா ஸ்ட்ரிங், இன்ட் அப்படின்னா இன்டீஜர் வந்து நியூமெரிக் வேல்யூவை டினோட் பண்ணும். ஃப்ளோட் நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ளோட்டிங் வேல்யூனா வந்து பாயிண்ட், இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த ஃப்ளோட்டிங் வேல்யூ இருக்கு. பூலியன் வேல்யூன்னு சொன்னேன் இல்லையா, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். இந்த ட்ரூ வந்து பூல்னு வந்துச்சா, அதே மாதிரி இப்போ ஃபால்ஸுங்கிறது கொடுத்தாலும் பூல் தான் வரும், ஏன்னா அதுவும் பூலியன் வேல்யூ. லிஸ்ட்
இது வந்து நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ல இருந்தா லிஸ்ட்னு சொன்னோம் இல்லையா, அதனால லிஸ்ட். அதேமாரி பேராந்தசிஸ்ல இருந்தா அது டப்புள்னு சொன்னோம் இல்லையா, அதனால அது பேராந்தசிஸ், அதனால அது டப்புள். சாரி, டிக்ட் அப்படின்னா டிக்ஷனரி, இங்க கொடுத்துருக்கோம் தானே, அதனால டிக்ஷனரி. ஓகே, இப்போ வந்து நம்ம டோக்கன்ஸ்ல ஐடென்டிஃபையர்ஸ் முடிச்சாச்சு, கீவேர்ட்ஸ் முடிச்சாச்சு, அப்புறமா லெட்டர்ஸும் முடிச்சாச்சு. ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா வந்து ப்ளஸ் மைனஸ், அப்புறமா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், எக்ஸ்போனன்ட்ஸ், அப்புறமா ஃப்ளோ டிவிஷன், மாடுலஸ், இதெல்லாம் நம்ம போகும்போதே பார்ப்போம். டீலிமிட்டர்ஸ்னா இந்த பேராந்தசிஸ், கர்லி பிராக்கெட், அப்புறமா ஸ்கொயர் பிராக்கெட், கோலன், செமிகோலன், இதெல்லாம் வந்தான் லைக் அந்த செப்பரேட் பண்றோம் இல்லையா, அந்த விஷயம்லாம் டீலிமிட்டர்ஸ். ஓகே, இப்போ நம்ம டேட்டா டைப்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். டேட்டா டைப்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா நம்பர்ஸ், சீக்வன்ஸ், மேப்பிங், நன். நம்பர்ஸ்ல இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், காம்ப்ளெக்ஸ். சீக்வன்ஸ்ல ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள். மேப்பிங்ல டிக்ஷனரி, அப்புறமா நன்னு ஒரு செப்பரேட்டர் இருக்கு. இன்டீஜர்ல தான் பூலியன் வருது. பூலியன் வேல்யூ வந்து நான் இன்னொன்று சொல்ல மாட்டேன், ட்ரூ அப்படின்னா 1ன்னு ரெஃபர் ஆகும், ஃபால்ஸ் அப்படின்னா 0ன்னு ரெஃபர் ஆகும். இன்னும் பூலியன் படிக்கும்போது இன்னும் டீப்பாக டெப்த்தாக படிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சிங்கிறது வந்து நான் ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூவில் கொடுத்துருந்தானே, அதை வந்து எனக்கு இன்டீஜராக வேணும், எனக்கு வந்து அந்த டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் வேணும் அப்படின்னா நான் வந்து இப்போ வந்து இன்ட் ஆஃப் சின்னு கொடுத்தா 6ன்னு வந்துடும். அந்த பாயிண்ட் எல்லாம் தூக்கிடுச்சு. எனக்கு வந்து இந்த 1 2 2 3 வந்து எனக்கு ஃப்ளோட் வேல்யூவில் வேணும் அப்படின்னா நான் வந்து ஃப்ளோட் ஆஃப் பின்னு கொடுத்தா நம்மளுக்கு வந்து பக்கத்தில் 0.0ன்னு வந்துடும். இப்போ எனக்கு இது எல்லாமே காம்ப்ளெக்ஸில் வேணும். எனக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன, நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜினரி வேல்யூ இருக்கும். அந்த இமேஜினரி வேல்யூ வந்து ஜே. அந்த ஜேங்கிறது வந்து ரூட் ஆஃப் -1ன்னு கன்சிடர் பண்ணுவாங்களா. ஸோ இப்போ எனக்கு வந்து சி வந்து எனக்கு இல்லை, நான் பிஏ வந்து எனக்கு காம்ப்ளெக்ஸ் வேணும். காம்ப்ளெக்ஸ் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்தா இப்போ இதில் வந்து ஏற்கனவே எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ இல்லவே இல்லை, அதனால நான் வந்து 122 3 ஆஃப் 0 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் ரியல் ஒன்று இருக்கும், அப்புறம் இமேஜினரி ஒன்று இருக்கும். எனக்கு இதில் வந்து ரியல் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா நான் வந்து ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து இது ஒரு ஏதோ வேரியபிளில் நான் சேவ் பண்ணிக்கிறேன், டீங்கிறத சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் டி டாட் ரியல், ரியல்னு கொடுத்தா அந்த ஒரு பர்டிகுலர் நம்பர் மட்டும் ஒரு ஃப்ளோட் வேல்யூவில் வருதா, வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் தான் வந்து நம்மளுக்கு ரியல், செகண்ட் நம்பர் இமேஜினரி வேல்யூ ஜேவை தவிர. ஸோ எனக்கு இமேஜினரி வேல்யூ வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா IMG அப்படின்னு கொடுத்தா இது இமேஜினரி வேல்யூ 0, அதனால 0.0 வருது. இது ரெண்டுமே ஃப்ளோட் வேல்யூ தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் பார்த்தாச்சா. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பூலியன் பார்ப்போம். பூலியனில் வந்து எனக்கு வந்து பூலியனில் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பூலியனில் வந்து எப்போல்லாம் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு காமிக்கும், 0 அதர் தென் 0 எல்லாத்துக்குமே ட்ரூ தான். அப்புறமா ஸ்ட்ரிங்கில் வந்து எம்டி ஸ்ட்ரிங், ஆமாம், இல்லைன்னா ஸ்பேஸு, ஆமாம், இவ்வளோதான். ஓகே, நம்ம செக் பண்ணிடுவோமா. ஸோ bool of 0 false, bool of 2 3 3. இதுவே நான் எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்தேன்னா false. இதுவே நான் ஸ்பேஸ் வச்சு கொடுத்தேன்னா
இல்லை எம்டி ஸ்ட்ரிங் மட்டும்தான் ஃபால்ஸ். ஸ்பேஸ் இருந்தால் கூட அது ட்ரூ தான். ஓகே, ஆமாம், ஸ்பேஸ் இருந்தாலும் ட்ரூ தான். ஒரு எம்டி ஸ்ட்ரிங் மட்டும்தான் ஃபால்ஸ் கொடுக்கும். நான் ஏதாச்சும் எழுதுறேன், ட்ரூ. அதே மாதிரி இப்போ பூல் ஆஃப் நன்னு கொடுத்தா அது ஃபால்ஸ். அதையும் இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது. அப்புறமா இப்போ கண்டிஷன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கண்டுபிடிச்சா அது வந்து எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அதுதான். ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்ட்ரிங்காக இப்போ மாற்றணும் அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து 343 ஸ்ட்ரிங்காக மாற்றினேன்னா இது கொட்டேஷன் வந்து இதை நான் லிஸ்ட்டாக கூட மாற்றலாம். 345 இல்லை, இன்டீஜர் நம்ம லிஸ்ட்டாக மாற்ற முடியாது. நம்ம வந்து ஏதாச்சும் ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுத்தோம் அப்படின்னா லிஸ்ட்டாக மாற்றலாம். ஒரு தனித்தனி லெட்டராக வந்து கொட்டேஷன் கொடுத்து வருதா? ஓகே, இப்போ வந்து நம்ம டப்புலாவும் மாற்றலாம். டப்புலா மாற்றினா இந்த பேராத்திஸ் இருந்துச்சு இல்லையா, அதுவும் வந்து சேம். இப்போது லிஸ்ட்டில் வந்து எப்படி ஒரு லெட்டரும் செப்பரேட்டாக இருந்ததோ அதே மாதிரி தான். இப்போ இதை டிக்ஷனரியும் மாற்றலாம்னு நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். இல்லை, டிக்ஷனரியாக மாற்றலாம். இல்லை, டிக்ஷனரியாக மாற்றலாம், ஆனால் அது எப்படி மாற்றுறதுன்னு மறந்துட்டேன். ஸோ நான் அப்புறமா யோசிச்சு சொல்கிறேன். ஓகே, இப்போ நன் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, அது ஒரு டம்மி வேல்யூ. அதான், எஸ், அது ஒரு டம்மி வேல்யூ. அது வந்து எதுக்குமே, அது சும்மா அது எதுவுமே பண்ணாது. ஓகே, இப்போ வந்து இதில் எதெல்லாம் மியூட்டபிள் அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள், டப்பிள் வந்து இம்மியூட்டபிள், இன்டீஜர் இம்மியூட்டபிள், ஃப்ளோட் இம்மியூட்டபிள், காம்ப்ளெக்ஸ் இம்மியூட்டபிள், பூல் இம்மியூட்டபிள். எதெல்லாம் மியூட்டபிள் அப்படின்னா லிஸ்ட்டு, டிக்ஷனரி, செட்டு, இதெல்லாம் மட்டும்தான் மியூட்டபிள். மியூட்டபிள் அப்படின்னா ஒரு வேல்யூவும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதே இம்மியூட்டபிள்னா ஒரு சிங்கிள் வேல்யூவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இப்போதைக்கு நம்ம வந்து இப்போது பேசிக்கான கீவேர்ட்ஸ், அப்புறமா இப்போது டோக்கன்ஸ்னால் என்ன, இம்மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ், அப்புறம் மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ், அப்புறம் டேட்டா டைப்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ரூல்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபையர்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறமா மெம்பர்ஷிப், இது ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன இருக்குது, அப்புறமா யூசர் இன்புட்னா என்ன, ஈவால்னா என்ன, இதெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பை.